இன்றைய தினம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த எப்போ தேர்தல் அறிவிச்சாங்களோ அப்பொழுது முதலமைச்சர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா தோல்வி பயம் வந்துட்டு முதலமைச்சருக்கு, அதனாலதான் பேசிட்டு இருக்கார். இப்ப நடக்கிற தேர்தல் எந்த தேர்தலுங்க? சட்டமன்ற தேர்தல் தானே. தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமா புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். இங்க இருக்கிற உங்களுக்கு தெரிகிற விஷயம் கூட நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு தெரியவில்லையே. இப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆளலாமா? ஒன்றும் தெரியாது முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு 5 வருஷம் குட்டிச்சோராக்கிட்டார். 5 ஆண்டு காலம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை இன்றைக்கு இவரால் முடக்கப்பட்டு விட்டது. இப்படி எந்தவித ஒரு முயற்சி எடுக்கல இந்த தமிழ்நாடு வளர்வதற்கு. எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. மாநில அரசு என்ன செஞ்சுட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அது அதிமுக ஆட்சி இருக்கும்போது மத்திய அரசோட இணக்கமா இருந்தோம். அந்த இணக்கமா இருந்ததுனால தான் மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி. நம்ம 63,000 கோடி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி அனுமதி கொடுத்த வரலாறு கிடையாது. ஆக இணக்கமா இருந்தோம், பணத்தை பெற்றோம், திட்டத்தை பெற்றோம், அடிக்கல் நாட்டினோம், பணி வேகமா நடந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது அப்படி ஏதாவது? மத்திய ஆட்சி ஆளுகிற காலத்தில் துறைமுக விரிவாக்கம், விமான விரிவாக்கம், அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழகத்தில் அதிகமாக கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த தேசிய நெடுஞ்சாலை இருப்பதற்கு கூட நிலத்தை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரயில்வே பாதை அமைக்கிறதுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனையும் செஞ்சுட்டு மத்திய அரசு மீது பழி சுமத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற பிஜேபியோட சேரலாமான்னு நீ இயல்பா ஒரு இணக்கமா மத்திய அரசோட தொடர்பு கொண்டு திட்டத்தை வாங்கியிருந்தா பரவாயில்ல. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் அளித்தது ஸ்டாலின். ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும்ல. வீராப்பு பேசிட்டு இருந்தா திட்டம் நமக்கு கிடைக்காது. நாம ஓட்டு வாங்க வரைக்கும் தான் கட்சியில போட்டி இருக்கணும். அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு, தேர்தல் இருக்கின்ற வரை, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஆட்சி அமைஞ்ச பிறகு அவரோட இணக்கமா இருக்கணும். ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சுட்டே இந்த ஆட்டாற்றிய இந்த நாட்டை ஆளக்கூடியவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அப்பாவும் மகனும் காலில் நடக்கல, தலையில் நடந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டுடைய பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக நாட்டின் பிரதமராயிருக்கார். உன்னை போல இந்த தேர்தலோட திரு ஸ்டாலின் முடிவு கட்டிக்கிட்ட. தேர்தல் ஸ்டாலினுக்கு முடிவு கட்டுவீங்களா? எவ்வளவு போர் நடந்திருக்குது, எவ்வளவு இன்னைக்கு நாடே அதிர்ந்து கிடக்குது, உலக நாடுகள்லாம் தடுமாறிட்டு இருக்குது. தமிழ்நாடு, இந்தியா பிரச்சனைகளால் அமைதியா இருக்குது. இதாங்க திறமையான அரசாங்கம். ஒரு மாநில அரசாங்கம் சரி, அல்லது இந்திய அரசாங்கம் சரி, சிறப்பான ஆட்சி கொடுத்தது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி. நடைபெறுகின்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கப்படும். மத்தியிலே வலிமையான ஆட்சி, தமிழகத்திலே வளமான ஆட்சி. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை இந்த தேர்தல் மூலமாக திமுக கூட்டணியை வீழ்த்தி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெல்லும். தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் மக்கள் என்ன பலனை கண்டாங்க? விலைவாசி உயர்வு, ஏழை மக்கள் பாதிச்சுட்டாங்க. விலைவாசியை குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அரிசி விலை 1 கிலோவுக்கு 30 ரூபா ஏறி போச்சு. எண்ணெய் விலை 1 கிலோவுக்கு 60 ரூபா ஏறி போச்சு. பருப்பு விலை 1 கிலோவுக்கு 40 ரூபா ஏறி போச்சு. அதை குறைக்க வக்கில் இந்த அரசாங்கத்தில் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிற. என்ன குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன விமர்சனம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பயம் பயம். இன்றைக்கு நாம தான் பிரதான கட்சியா இருக்கிறோம். தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சி அதிமுக. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக பிரதான எதிர்கட்சியா இருந்து, நான் பிரதான எதிர்கட்சியுடைய தலைவராக இருந்து இந்த ஆட்சியாளர்களை விரல் விட்டு ஆட்டணும்.
சட்டமன்றத்தில் 2.25 மணி நேரம் நான் பேசினேன். 2.25 மணி நேரம் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வச்சான். இந்த மந்திரினால பதில் சொல்லவே முடியல. ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் எழுந்திரிச்சு எனக்கு பசிக்குதுங்க, என்ன முதலமைச்சர் கேட்குறாரு சட்டமன்றத்தில் நான் பேசும்போது, எனக்கு பசிக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் பேசுவீங்கண்ணா? இன்னும் 1 மணி நேரம் பேசுனேன். ஐயோ இவ்வளோ நேரம் பேசிட்டீங்களே, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேணாமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வீட்டில் போய் சாப்பிட்டு ஆறாமரை நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தயார் பண்ணி நாளைக்கு வந்து பதில் சொல்லுங்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, முதலமைச்சர் கேட்டால் நான் இத்துடன் பேச்சை நிறுத்திக் கொள்ளணும்னு முடிச்சிட்டேன். இப்படி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமில்ல, எங்க தொண்டன், என் கூட்டணி கட்சி தலைவர்கள், தொண்டர் அத்தனை பேரும் திறமையானவர்கள். உங்க கட்சி மாதிரி கிடையாது. உங்க கட்சியில் வாய்தா போயிட்டுது. பல பேர் அதிமுக தான் மந்திரியா இருக்கிறாங்க. 8 பேர் திமுக மந்திரியா இருக்கிறாங்க. 19 பேர் இப்ப நடக்கிற தேர்தலில் 19 பேர் திமுக சார்பாக போட்டிடுறாங்க. இங்கெல்லாம் செல்லாத நோட்டை எடுத்துருந்ததுலாம் அங்கே பொறுக்கி வச்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கட்சி வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார், டெல்லி பற்றி விமர்சனம் செய்கிறார். அப்புறம் நான் டெல்லி போனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாருன்னு, நான் என்ன பாகிஸ்தானுக்காக போனேன்? டெல்லிக்கு தான் போனேன். டெல்லிக்கு போனாவே அதர்றாரு, என்ன நடக்குமோ என்று பதட்டப்படுறாரு. ஆக ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. உங்களுக்கு மடியில கனம் இருக்குது, வழியில பயம் இருக்குது. டெல்லி போனாவே அதற்கு காரணம் என்ன? ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் செஞ்சான்னு சொன்னார். நிரூபின சட்டமன்றத்திலே சவால் விட்டேன். நீதிமன்றத்தில் இவருடைய ஒரு RS பாரதியின் ஒரு வாய்தா போன ஒரு வயசானவர் இருக்கார், அவரை பயன்படுத்தி ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸு உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது. நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர் இதை விசாரித்து நீங்கள் சீல்டு கவரில் என்னுடைய நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டாம், அதே மாதிரி சீல்டு கவரில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து அங்கே நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. அப்போ நீதியரசர் இதில் மேலிருந்த வாரியா குற்றம் இருக்கிறனால நான் சிபிஐக்கு விசாரிக்கிறேன். நான் டெல்லியில் போய் தடையானம் வாங்கினேன். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தவருக்கு மீண்டும் கேஸை நடத்துகிறாங்க. சரி நடத்து, தமிழ்நாட்டுக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை மாற்றி விசாரிக்க சொன்னாங்க. அப்போ யார் கேஸ் போட்டாரோ அவர் வாபஸ் வாங்கன்னு வந்துட்டார்.